ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா க்ரோஷே ஃப்ளவர் வேஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதோட ஃப்ரீ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா என்னோட வெப்சைட்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு crochetbyabnisha.comனு போட்டிங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் வந்துடும். டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு க்ரோஷே மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வீடியோ போடும்போது போஸ்ட் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, இப்போ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தரலாம். 2.5 mm க்ரோஷே ஹூக் எடுத்திருக்கேன், டேப்பஸ்ட் நீடில், கட்டர், ஸ்டிச் மார்க், அதுக்கப்புறம் ஸ்டெம் ஒயரும், அதுக்கப்புறம் ஃப்ளவர் ராட் எடுத்திருக்கேன். மில்க் காட்டன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வேஸ்க்கு. உங்ககிட்ட மில்க் காட்டன் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் காட்டன் யான் கூட எடுத்துக்கலாம். மில்க் காட்டன் வந்துட்டு 5 ப்ளை வரும், நார்மல் காட்டன் யான் வந்து 4 ப்ளை வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் காட்டன் யானில் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நார்மல் காட்டன் யான் கூட எடுத்துக்கலாம். அண்ட் சன்ஃப்ளவருக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ, க்ரீன் அண்ட் ப்ரௌன் இதுதான் வந்துட்டு நான் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாயில் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் வந்து 8 சிங்கிள் க்ரோஷே வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மேஜிக் ரிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சென்டரில் வந்து கேப் விட்டே க்ளோஸ் பண்ணுங்கள், ஏன்னா இதுக்குள்ளே வந்து நம்ம ஃப்ளாரை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் வந்து இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரோ 2 வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்டிச்சஸில் 2 சிங்கிள் க்ரோஷே போடுறது தான் வந்து இன்க்ரீஸ். ஸோ 8 சிங்கிள் க்ரோஷே ஃபஸ்ட் ரோவில் போட்டோம். செகண்ட் ரோவில் அந்த 8 ஸ்டிச்சஸ்லேயுமே வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரவுண்டு 2ல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ ரோ 2 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் போட்டு சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து எப்போவுமே எந்த இடத்துல வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் ஆட் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் நெக்ஸ்ட் ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே அந்த இடத்துல தான் வந்து போடணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கவுண்ட் வந்து கரெக்டாக வரும், அந்த லைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். ஓகே, இப்போ தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து இன்க்ரீஸ். இதை வந்து நம்ம 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். இப்போ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரோ 3 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டோட்டலாக கவுண்ட் பார்த்தீங்கன்னா 24 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ரோ 3 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு த்ரெட்டை வந்து லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம சாயில் வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃப்ளவர் வேஸ்ட் தான் வந்து ரெடி பண்ண போறோம். சென்டர்ல வந்து மேஜிக் ரிங் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிருப்போம்ல, அந்த இடத்துல ஃபுல்லா வந்து க்ளோஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் வந்து கேப் இருக்கட்டும். ஸோ அப்பதான் நம்ம வந்து ஸ்டெம் வந்து அதுக்குள்ள இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம மேஜிக் ரிங் போட்டுட்டு இதுல வந்து 8 சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டுக்கலாம். சாயில் பண்ணோம்ல அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறமா அதில் வந்து ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரோ கம்ப்ளீட் பண்ணும்போது எந்த இடத்துல ஹூக் இன்சர்ட் பண்ணுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரோ 1 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா மேஜிக் ரிங்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் போட்ட சிங்கிள் க்ரோஷேல வந்து இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா ஸ்டிச்லேயும் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீஸிங் பண்ணுற 8 ஸ்டிச்சஸ் இருக்கும் ஃபஸ்ட் ரோவில். அந்த 8 ஸ்டிச்சஸ்லேயும் இப்போ நம்ம இன்க்ரீஸிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீஸிங் பண்ணதுக்கப்புறமா அதில் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷில் வந்து ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக ரவுண்டு 2ல் பார்த்தீங்கன்னா 16 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு வரும். இப்போ ரோ 2ல பார்த்தீங்கன்னா 8 டைம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. டோட்டலாக 16 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிவிட்டு ரோ 2வை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரோ 3 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு செயினும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அதில் ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 3ல வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் அதுக்கு பக்கத்து ஸ்டிச்சில் வந்து ஒரு இன்க்ரீஸ். இதை வந்துட்டு நம்ம 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன். செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுற ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். ஸோ இப்போ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுற ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். ஸோ இதே மாதிரி ரோ 3 ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 24 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு ரோ 3ல வந்து கிடைக்கும். இப்போ ரோ 3 பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோம்ல அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 3யை வந்து இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரோ 4 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செயினுமே இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 4ல் வந்து ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் க்ரோஷே தனித்தனியாக போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு.
ஸோ இன்னொரு சிங்கிள் crochet. அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஒரு டைம் ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் crochet அண்ட் ஒரு இன்க்ரீஸ். தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் crochet அண்ட் ஒரு இன்க்ரீஸ். ஸோ இதே மாதிரி ரோ 4 ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டோட்டலாக ரோ 4ல் பார்த்தீங்கன்னா 32 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ரோ 4 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 4 கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரோ 5 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு செயினுமே இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 5ல வந்து இப்போ 3 சிங்கிள் crochet வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போட்டுக்கிறேன் அண்ட் செகண்ட் சிங்கிள் crochet அண்ட் தேர்டு சிங்கிள் crochet. இப்போ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். த்ரீ சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ். இதை வந்து 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். இது ரெண்டாவது சிங்கிள் crochet அண்ட் மூணாவது சிங்கிள் crochet. இப்போ வந்து இன்க்ரீஸ். ஸோ 2 டைம் ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ மூணாவது டைம் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் crochet அண்ட் 2 சிங்கிள் crochet 3 சிங்கிள் crochet. இப்போ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரோ 5ல இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரோ 5ல 40 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ரோ 5 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் போட்டு சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோ 6 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன்.
ரோ 6 பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் லூப் ஒன்லில மட்டும் தான் வந்து ஒர்க் பண்ண போறோம். ஸோ செயினுக்கு அந்த பேக் சைட் லூப் இருக்கு பாருங்க. இதில தான் இப்போ நம்ம ஃபுல்லா வந்து ஒர்க் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே வந்து போட்டா போதும். ஸோ இந்த மாரி செயினோட பேக் லூப்ல மட்டும் ஒர்க் பண்ண போறோம். ஸோ இப்போ ரோ 6 பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட்டிங்கில போட்ட சிங்கிள் குரோஷேல இப்போ ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரோ 6 வந்து நம்ம பேக் லூப் ஒன்லி ஒர்க் பண்ணியிருக்கறனால இந்த மாதிரி நமக்கு ஒரு கட்டு தெரியும். ஸோ இங்க இருந்தா பார்த்தீங்கன்னா வேஸோட ஹைட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ ரோ 7 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 4 சிங்கிள் குரோஷே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சிங்கிள் குரோஷே அண்ட் ரெண்டாவது சிங்கிள் குரோஷே, மூணாவது சிங்கிள் குரோஷே அண்ட் நாலாவது சிங்கிள் குரோஷே. 4 சிங்கிள் குரோஷே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு இன்க்ரீஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம 8 டைம் வந்து ரிப்பீட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன், செகண்ட் டைம் இப்போ ரிப்பீட் பண்ண போகிறேன். இது ரெண்டாவது சிங்கிள் குரோஷே அண்ட் இது மூணாவது சிங்கிள் குரோஷே, நாலாவது சிங்கிள் குரோஷே அண்ட் இன்க்ரீஸ். தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் குரோஷே, ரெண்டாவது சிங்கிள் குரோஷே, மூணாவது சிங்கிள் குரோஷே, நாலாவது சிங்கிள் குரோஷே அண்ட் இன்க்ரீஸ். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோ 7 ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரோ 7ல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 48 சிங்கிள் குரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
ஸோ ரோ 7 வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் போட்டு சிங்கிள் குரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இப்போ ரோ 8 வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 8ல இருந்து ரோ 17 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் குரோஷே கவுண்ட் தான் நம்ம போட போகிறோம். இப்போ ரோ 8ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச்சில் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு ரோ 8 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரோ 8ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக 48 சிங்கிள் குரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி வந்து ஃபுல் ரோவை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ 8 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் போட்டு சிங்கிள் குரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ரோ 9 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 9லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே கவுண்ட் தான் வரும். டோட்டலாக 48 சிங்கிள் குரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு வரணும். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரோ 9 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 9 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் குரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ 10க்காக பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 10லேயே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே தான். டோட்டலாக 48 சிங்கிள் குரோஷே கவுண்ட் வந்து ரோ 10ல நம்மளுக்கு வரணும். ஸோ இதே மாதிரி ரோ 10ம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 10 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 11க்காக ஒரு செயினும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 11லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே கவுண்ட் தான் வரணும். ரோ 11லையும் 48 சிங்கிள் குரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு வரணும். ஸோ ரோ 11ம் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 12க்காக ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 12லையும் ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே கவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 12th ரோவில் இருக்கேன். இப்போ 12, 13, 14, 15, 16, 17 இனி 6 ரோஸ் வந்துட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் 17 ரவுண்ட்ஸ் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ நம்மளுக்கு இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பேஸோட அளவுக்கு வந்துட்டு ஒரு கார்ட்போர்டை கட் பண்ணி க்ளூ போட்டு உள்ளே வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்குள்ளே வந்துட்டு ஃபைபர் ஃபில் வச்சு தான் ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒரு பேலன்ஸ் வந்து இருக்காது. நம்ம மேலே ஃப்ளார்ஸும் வைக்கும்போது அந்த ஃப்ளாரோட வெயிட்டுக்கு டக்கு ஏதாவது லைட்டாக டச் ஆனாலே டக்குன்னு கீழே சாஞ்சிரும். ஸோ அது வந்து சாயாமல் இருக்கிறதுக்காக நல்லா க்ரிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து ஒரு கார்ட்போர்ட் வந்து கட் பண்ணி உள்ள வந்து ஸ்டிக் பண்றேன். இப்போ ரோ 18க்காக ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 18ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். இதுல இருந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போறோம். அதனால 1 2 போட்டாச்சு. இப்போ 3 சிங்கிள் க்ரோஷே 1 4th சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இப்போ நம்ம டிக்ரீஸ் பண்ண போறோம். இதை வந்து நம்ம 8 டைம் ரிப்பீட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் ரிப்பீட் பண்ணிட்டேன். செகண்ட் டைம் ரிப்பீட் பண்றேன். 4 சிங்கிள் க்ரோஷே and decrease. Third time repeat பண்றேன். 4 single crochet and decrease. ஸோ இதே மாதிரி ரோ 18 ஃபுல்லாக நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக வந்துட்டு 40 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ரோ 18 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கலாம். ரோ 19க்கு வந்துட்டு ஒரு செயின் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 19ல வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் crochet கவுண்ட் தான் இப்போ நம்ம போட போகிறோம். ஸோ டோட்டலாக 40 சிங்கிள் crochet கவுண்ட் தான் நமக்கு ரோ 19ல வரும். ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டுட்டு ரோ 19 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரோ 19 வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ 20க்காக ஒரு செயின் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன்.
ரோ 20ல ஃபர்ஸ்ட் 3 சிங்கிள் crochet ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சிங்கிள் crochet ஆட் பண்ணியாச்சு. செகண்ட் சிங்கிள் crochet அண்ட் தேர்ட் சிங்கிள் crochet. ஸோ 3 சிங்கிள் crochet போட்டதுக்கு அப்புறமா இப்போ டிக்ரீஸ் பண்றேன். ஸோ ஒரு டைம் ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்றேன். 3 சிங்கிள் crochet, ஒரு டிக்ரீஸ். இப்போ மூணாவது டைம் ரிப்பீட் பண்றேன். 3 சிங்கிள் crochet அண்ட் டிக்ரீஸ். ஃபோர்த் டைம் இப்போ ரிப்பீட் பண்றேன். 3 சிங்கிள் crochet அண்ட் டிக்ரீஸ். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரோ 20 ஃபுல்லாக வந்து நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக 32 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ரோ 20 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்ல போட்ட சிங்கிள் crochetல இப்போ ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கலாம். ரோ 21க்காக ஒரு செயினுமே இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 21ல வந்து ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டு கம்ப்ளீட் பண்ணா போதும். டோட்டலா வந்துட்டு 32 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து ரோ 21ல நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டு இந்த ரவுண்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட வேஸோட ஷேப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு கர்வினஸ் ஷேப்ல வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ வந்து கரெக்டாக போட்டுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ ரோ 21மே வந்து இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ 22க்காக ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 22ல ஃபர்ஸ்ட் 2 சிங்கிள் crochet ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். 2 சிங்கிள் crochet ஒரு டிக்ரீஸ். இதை வந்து 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் crochet, 2 சிங்கிள் crochet, ஒரு டிக்ரீஸ். மூணாவது டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் crochet, 2 சிங்கிள் crochet, டிக்ரீஸ். ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் crochet, 2 சிங்கிள் crochet, டிக்ரீஸ்.
ஸோ இதே மாதிரி வந்து இந்த ரோ ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரோ 22ல் 24 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ரோ 22 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ 23க்காக ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 23லேருந்து ரோ 26 வரைக்கும் 4 ரோஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு சிங்கிள் crochet கவுண்ட் தான் நம்ம போட போகிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 24 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் ரோ 23 போட்டுட்ருக்கேன். ரோ 23 பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் போட்டு சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபைபர் ஃபில்லை வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கேப்பே இல்லாமல் ஸ்டஃப் பண்ணணும். எல்லாமே வந்து ஈவனாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக தெரியும். ஸோ இப்போ நல்லா வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரோ 24 வந்து போட போகிறேன். அதுக்கு வந்துட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 24 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு சிங்கிள் crochet கவுண்ட் தான். டோட்டலாக வந்துட்டு 24 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
ரோ 24 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல இப்போ ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ 25 போடலாம். ரோ 25 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச்சில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் தான். டோட்டலாக 24 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு வரணும். ரோ 25 இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ 26 போட போகிறோம். அதுக்கு வந்து ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் தான் வந்து போட போகிறோம். டோட்டலாக 24 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து ரோ 26ல் நம்மளுக்கு கிடைக்கும். ரோ 26 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரோ 27க்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சாயில் வந்து போட்டிருந்தோம்ல, அந்த சாயில் வந்து இப்போ ரோ 27ல் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும், பட் ஈஸி தான். இதில் எப்படின்னு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இருக்கிற கேப் ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணுற போகிறோம். இதுக்கப்புறம் வந்து நம்மளால் ஸ்டஃப் பண்ண முடியாது. சாயில் அட்டாச் பண்ணிவிட்டு நம்மளால் ஸ்டஃப் பண்ண முடியாது. அதனால கரெக்ட் ஷேப் பார்த்துட்டு கேப் இல்லாத மாதிரி நல்லா வந்துட்டு ஸ்டஃப் பண்ணிக்கணும். ஸோ சாயிலில் இருக்கிற அந்த எக்ஸஸ் யானை வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஹூக் எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ 27 ரோலே பார்த்தீங்கன்னா 24 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் தான். ஒரு ஸ்டிச்சில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டால் போதும். ஸோ ஒரு செயின் ஆட் பண்ணதுக்கப்புறமா
சாயில வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போடும்போது இந்த மாதிரி ஹூக்கை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த சாயில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டிச்லேயும் இந்த மாதிரி நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை வந்து இது வழியாக வந்து புல் த்ரூ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அதையும் சேர்த்து ஸ்டிச் போடுற மாதிரி அதையும் ஹோல்டு பண்ணிடும். ஸோ இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டிச் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹூக்கை இதுலேயும் இன்சர்ட் பண்ணிட்டு சாயில்லையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு அது வழியாக வந்து யானை புல் த்ரூ பண்ணி செகண்ட் சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ஸோ இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக வந்துட்டு நம்ம சாயிலையும் அட்டாச் பண்ணிவிட்டு ரோ 27ஐயும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 27 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம வேஸோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்தாச்சு. ரோ 28க்கு ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுற ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்துட்டு ரோ 28ல் 32 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ரோ 28 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிவிட்டு ரோ 29 இந்த ரோ தான் வந்து கடைசி ரோ. இதில் வந்து நம்ம டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரோ 29ல் ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ். இதை வந்து டோட்டலாக 16 டைம்ஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு டபுள் க்ரோஷே அண்ட் ஒரு டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 16 டைம் வந்து ரிப்பீட் பண்ணணும். டோட்டலாக ரோ 29ல் வந்துட்டு நம்மளுக்கு 48 டபுள் க்ரோஷே கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக வந்து நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஃபைனலாக ரோ 29 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கட் பண்ண த்ரெட்டையும் வந்து ஹைட் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட ஃப்ளார் வேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு நான் எப்படி சன்ஃப்ளவர் பண்ணணுங்கிறத வந்து காமிக்கிறேன். சன்ஃப்ளவர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.